Hello everyone, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனலில் மலாட்டு பயிறு எப்படி வீட்டிலே வறுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன அமிர்தம் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இப்போது ஒரு அகலமான இரும்பு வாணலில் 1 கப் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நான் எப்பயுமே பேக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுற உப்பு தாங்க. இதே தான் நான் இதுக்கும் யூஸ் பண்ணுறேன். இப்போ மலாட்டு பயிர் வறுக்கிறதுக்கு நம்ம வடை சுடுவோம் இல்லையா கரண்டி, அது நான் யூஸ் பண்ணுறேன். இது மலாட்டு பயிரை தனியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 1 கப் அளவுக்கு பச்சை மலாட்டை எடுத்திருக்கேன். இப்போது சம்மர் சீசன்றதுனால பச்சை மலாட்டை நமக்கு அதிகமாக கிடைக்கும் அறுவடை பண்ணுற டைமு. அதனால் நீங்கள் பச்சை மலாட்டை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மலாட்டு பயிர் சேர்த்ததும் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போது கடைங்கள்லாம் நீங்கள் வறுத்த மலாட்டை வாங்கணுன்னா 2 மடங்கு விலை அதிகமாக தாங்க விற்பாங்க. அதுக்கு நீங்கள் பச்சை மலாட்டை வாங்கிட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி வேணுன்றப்ப வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வேணுன்றப்ப கூட எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இல்லை நீங்கள் சட்னி ஏதாவது அரைக்கணுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கூட மொறுன்னு அப்படியே இருக்குங்க. இப்போது மலாட்டையிலேருந்து நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ மலாட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். சூடாக இருக்கிறப்ப நமக்கு மொறுன்னு இருக்காதுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கோங்க. வேணுன்றப்ப யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி குறைஞ்ச செலவில் வீட்டிலே நம்ம மலாட்டு பயிரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. கடைங்களில் வாங்க தேவையில்லை. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். பாய்.